ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவா லட்டு. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பால் காய வச்சு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஆனால் 1 கப் பால் தான் தேவைப்படும். பால் காய வச்சுட்டு அந்த கேப்பில் பால் காயிற கேப்பில் பார்த்திங்கன்னா 1.5 கப் சர்க்கரை, 4 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு பால் காய்ச்சிடும். பால் ஒரு கப்பில் ஊற்றி ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அடிகடமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சுன்னா தீஞ்சிரும். அதில் மீடியம் ஓரளவு அது வறுபட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை சேர்த்துடணும். அதாவது ட்ரை கிரேப்ஸ் அதை சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பார்த்திங்கன்னா அந்த உலர் திராட்சை வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ் மாதிரி நல்லா பெருசாக வரும். அது மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அதே வந்து கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஒரு 2 கப்பு சர்க்கரை அளந்தோம்ல அதிலே 2 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. ரவை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கை விடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அது அடி தீஞ்சிரும். வேணா நெய் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா இதோட வாசம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அவ்வளோதாங்க, வறுந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு பாதி அளவு வந்து மிக்சியில் சேர்த்துக்கோங்க. அதில் பாதி எடுத்துக்கோங்க. மிக்சியில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறத ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்குன்ற ரவையை அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரியும் அப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸும் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதிலே சர்க்கரையும் சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்து இதெல்லாம் வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடணும். பார்த்து பொறுமையாக சேர்க்கணும். நீங்கள் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குட்டி பாத்திரத்தில் தான் சரியாக போகணும்னு வச்சேன். ஆனால் அது பத்தலை. அப்புறம் திரும்பவும் வந்து நான் பழைய மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருந்தேன்ல, இது கடாய் ஒன்று வச்சுருந்தேன்ல, கடாயை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வைக்கும் போதே ஒரு பெரிய எண்ணத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கையில் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். குட்டியில் வச்சிங்கன்னா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்து கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்து ஒரு 20 நாள் வச்சுலாம் கெட்டு போகாது. பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுக்கலாம். நம்ம செஞ்சு கொடுக்குறது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பசங்க வந்து ஸ்கூல் லீவு, இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அதுக்குள்ளெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் போகும்போது பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்காக நீங்கள் பெரிய பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ சொல்லுங்க நல்லா இருக்குது, இனிமேல் இது மாதிரி தான் செஞ்சு தரணும் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா நான் இது கொஞ்சம் தண்ணி மாதிரி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சேன். நல்லா தான் உருண்டை வந்துச்சு. இருந்தாலும் எனக்கு அது வந்து கரெக்டாக இல்லை. அதனால் நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அங்கே பாருங்கள் உருண்டை பிடிச்சா நல்லா தான் உருண்டை வருது. இருந்தாலும் அடியில் நல்லா மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பாருங்கள் அந்த கடாயிலே மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சூப்பராக வந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வச்சுருக்க பாத்திரத்துக்கு இது நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பெரிய பாத்திரமாகவே வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு அவ்வளோதான் உருண்டை பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதோட சின்னதாகவும் பிடிச்சிக்கோங்க. பாருங்க உருண்டை பிடிச்சி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா சுவையான ரவா லட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி அது நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.